ப்ராப்ளம் எவ்ரிவேர் இஸ் த ப்ராப்ளம். பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபேமிலியில் ப்ராப்ளம், பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிஸ்னஸ் கிரைசிஸ் ப்ராப்ளம், அப்புறம் சோசியல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஹாய், நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு வாழ்வு தரும் வார்த்தையில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், நிறைய பேர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கும் பாருங்கள், எல்லா ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சவுல் தலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கோலியாத்தை ஒரு ப்ராப்ளமாக பார்த்தாங்க. ஆனால் தாவீது மாத்திரம்தான் அதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். பாருங்கள், உங்களுடைய சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ராப்ளத்துக்குள்ளே தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்கு. பாருங்க, எல்லாரும் கோலியாத்தை ப்ராப்ளமா பார்த்தாங்க. ஆனா தாவீது மாத்திரம்தான் கோலியாத்தே இவ்வளவு பெருசுன்னா கோலியாத்தை உண்டு பண்ண கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கிறார். உங்களுடைய பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருவேளை ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், ஒருவேளை சொசைட்டியில் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பீடிய பெரியவர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு தாவீதுக்கு பக்கபலமாக இருந்து ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நாம் இணைந்து ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூர்ந்து எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கு. யுத்தம் கர்த்தருடையது, நாங்கள் சும்மா இருப்போம் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. God bless you and God be with you all. Get to connected with us and God bless.